ஒட்டுமொத்த நகரமும் ஒரே கட்டடத்தில் எந்த தேவைகளுக்காகவும் வெளியே வராத மக்கள். ஏன் தெரியுமா? அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் உள்ள ஒரு முழு நகரமே ஒரே கட்டடத்தில் வசிக்கிறது. விட்டியர் என அழைக்கப்படும் நகரத்தில்தான் அந்த கட்டடம் உள்ளது. அமெரிக்காவில் உள்ள ஒரு மாகாணத்தில் முழு நகரமே ஒரே கட்டடத்தில் வசிக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? உண்மைதான். விட்டியர் என அழைக்கப்படும் இந்த நகரத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒரே கட்டிடத்தில் வசிக்கின்றனர். இந்த கட்டடத்தில் சுமார் 700க்கும் அதிகமானோர் வசிக்கலாம். 1956இல் முதலாக இந்த கட்டிடம் செயல்பாட்டுக்கு வந்தபோது அதற்கு ஹாஜ் என பெயரிடப்பட்டது. பிறகு அமெரிக்க அரசாங்கத்திடமிருந்து கட்டிடத்தை வாங்கிய பொதுமக்கள் 1972இல் இதற்கு பெக்கிச் டவர் என பெயரிட்டனர். பல்பொருள் அங்காடிகள், காவல் நிலையம், கோயில், மருத்துவமனை, தபால் அலுவலகம் என அனைத்துமே இந்த கட்டிடத்தில் அமைந்துள்ளது. இந்த நகரத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் ஒரே கட்டிடத்தில் வாழ்கின்றனர். இவர்கள் இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரே குடியிருப்பில் வாழ்வதற்கு ஒரு முக்கிய காரணம் உள்ளது. அலாஸ்கா அமெரிக்காவின் வடகோடி மாநிலமாகும். இங்குள்ள பெரும்பாலான பகுதிகள் பனியால் மூடப்பட்டிருக்கும். இது அதிக குளிரான பகுதி என்பதால் பொதுமக்களால் அடிக்கடி வெளியே சென்று வர முடியாத சூழல் நிலவுகிறது. இதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் அனைவரும் ஒரே கட்டிடத்தில் வசிக்கின்றனர். 14 மாடிகளை கொண்ட இந்த கட்டிடத்தில் சுமார் 200 வீடுகள் உள்ளன. இங்கு வசிக்கும் மக்களுக்கு தேவையான அனைத்தும் இந்த கட்டிடத்தின் முதல் தளத்தில் உள்ளது. இப்பகுதியில் துறைமுகம் உள்ளதால் மக்களின் வேலைவாய்ப்புக்கும் அது உதவுகிறது. கடும் குளிரை சமாளிக்க பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு கட்டிடத்தின் கீழ் சிறப்பு சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. கடும் குளிரிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள அனைவரும் ஒரே இடத்தில் வசிக்க இந்த கட்டிடம் அலாஸ்காவின் வரலாற்று சான்றாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் பனிப்போர் நடந்தபோது இந்த பகுதியில் இராணுவ துறைமுகம் கட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இராணுவ தளம் அமைக்கப்பட்டு இராணுவ வீரர்கள் குடும்பத்துடன் இங்கு நேரத்தை செலவிடத் தொடங்கினர். இங்கு கடும் பனிப்பொழிவு நிலவும் பகுதி என்பதால் இந்த நகரம் அவ்வப்போது பனியில் மூழ்கிவிடும். இத்தகைய சூழ்நிலையை சமாளிக்க 1954 முதல் 1957 வரை இரும்பு மற்றும் காங்கிரீட்டால் இங்கு கட்டிடம் கட்டப்பட்டதென்பது குறிப்பிடத்தக்கது.